சோலோ லெவலிங் எபிசோட் 1. எபிசோட் ஸ்டார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸும் மான்ஸ்டர்ஸும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதில் வந்து மான்ஸ்டர்ஸ் வந்து பலமாக இருக்கிறதுனால ஹண்டர்ஸ் தோல்வியடைகிற சூழ்நிலை இருக்கும்போது அங்கே வர எஸ்ராங்க் ஹண்டர்ஸ் அவங்கள காப்பாற்றிடுறாங்க. அங்கே வந்திருக்க எஸ்ராங்க் ஹண்டர்ஸால் கூட அங்கே இருக்கிற மொத்த மான்ஸ்டர்ஸையும் அடிக்க முடியல. அவங்க இருந்தாலும் ஃபுல் ஃபோர்ஸோட ஃபைட் பண்ணுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு போர்ட்டல் உருவாயிருக்கும். அந்த போர்ட்டல் மூலமாக தான் மேஜிக்கல் பீஸும் வர ஆரம்பிச்சிருக்கும். ப்ளஸ் மக்களுக்கு வந்து மேஜிக்கல் பவர்ஸும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த மேஜிக்கல் பவர் கொண்ட ஹண்டர்ஸ்க்கு வந்து எஸ்லேருந்து ரேங்க் வரைக்கும் ரேங்கிங்ஸ் இருக்குது. அதில் நம்ம சங்ஜின்வோ தான் வீக்கஸ்டான ரேங்க் ஹண்டர். அவன் வந்து ஒரு டஞ்சன் ரைடுக்கு போகிறான் அப்படின்னு சொன்னாலே அந்த டஞ்சன் ரைடு ரொம்பவே ஈஸின்னுட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. அங்கே ஜோகின்ற ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் அவனை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருப்பா. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க ஒரு போர்ட்டலுக்குள்ளே. அவங்களுக்கு தெரியாது அங்கே என்ன காத்துட்டு இருக்குன்னு. அதே டைமில் வந்து பிரசிடெண்ட் வந்து இந்த மானா ஸ்டோன்ஸை பற்றி பேசிகிட்டு இருப்பான். அதே ஒரு மானா ஸ்டோனுக்காக நம்ம சங்ஜின்வோ வந்து உயிரை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு காப்ளின் வந்து அவனை அட்டாக் பண்ணிடும். ஜோகி இருக்க போய் நல்ல வேலை பொழைச்சிக்கிட்டான். பிரசிடெண்ட் வந்து அந்த மானாக் ஸ்டோன் மூலமாக நம்ம வந்து ஒரு புதுவிதமான எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்க போகுது நமக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஜோகியும் வந்து நீ இதுக்கப்புறம் சண்டை போடாத, உன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சேஃபாக இரு அப்படின்னு சொல்கிறா. அந்த டைமில் ஒரு டபுள் டஞ்சனை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டபுள் டஞ்சனை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி லீடர் சொல்கிறான். அதை கேட்காம நம்ம வந்து ஓட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சங்ஜின்வோவும் வர வழி இல்லாமல் ஓட் பண்ணுறான். உள்ளே போனால் தான் கிறிஸ்டலுக்கு பொறுத்து அவனுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும். அதை வச்சு தான் அவனோட ஃபேமிலியை வந்து அவன் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம ஹீரோயின் சாகேயினை வந்து காமிக்கிறாங்க. அவன் வந்து ஒரு தீஃப்கிட்ட வந்து பேக்கை காப்பாற்றி கொடுக்குறா. ஜோகி வந்து அவன் மேலே ரொம்பவே கேர் எடுத்துக்கிறா. அதனால் வந்து நீ இதுக்கப்புறம் வேணான்னு சொல்லியும் நீ இப்போ ஏன் தீர்மானம் பண்ண அப்படின்னு சொல்லி கோவத்தில் இருக்கா. ஒரு வழியாக அந்த செகண்ட் டஞ்சனுக்கான டோரை பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே உள்ளே வந்து ஒரு மேஜிக்கல் பீஸ்டும் இல்லவே இல்லை. இங்கேருந்து எப்படி நம்ம வந்து மானா ஸ்டோன்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே சுற்றியும் இருக்கிறது என்னென்னா சிலை மட்டும்தான். ஒரு சில சிலை வந்து ஆயுதத்தோடையும் ஒரு சிலது வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடையும் இருக்குது. அதில் இருக்க பெரிய சிலையை கண்டு ரொம்பவே மறல்றாங்க. அங்கேருந்து வெளியே தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறவங்க எல்லாரையும் அந்த சிலை வந்து கொல்ல ஆரம்பிக்குது. இதை பார்த்து தான் அவன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். அவனுக்கு வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி பல டஞ்சன்ஸ் போயிருக்கான். அவன் வீக்கஸ்ட்ன்றதுனால ரொம்பவே பதுங்கி பொறுமையாக தான் தாக்குவான். அங்கே இருக்க பெரிய சிலை வந்து தாக்க போகுதுன்னு தெரிஞ்சோன்னா எல்லாரையும் காப்பாற்றிடுவான். பட் இருந்தாலும் அவனுக்கு ஒரு பயம், அவ்வளோதான் நம்மன்ட்டு.